செல்வம் சார், முதல்ல உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிற சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இதில் அதிமுக திமுகவுடைய விமர்சன பார்வையும் இந்த திட்டம் கூடவே வர்றதை பார்க்குறோம். உங்களுடைய பதில். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்களுடைய தலைமையிலான அரசு அமைந்து ஏறக்குறைய இன்றைக்கு ஒரு மாதம் ஆகிறது. ஒரு மாதம் ஆகிற நிலையில் அவர் தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்தபடி இன்றைக்கு அந்த இதை பெண்களுக்கு எதிரான கொடுமைகளுக்கான சிங்கப்பெண் திட்டத்தை அறிவிச்சிருக்காரு. நேற்றைக்கு தொடங்கி வைத்திருக்கிறார். சரி, அது வந்து ஒரு நல்ல முன்னெடுப்பு தான். நீங்க ஒரு ஏற்கனவே இருந்த அரசுகள் செய்த முறைகள், அதில் இருந்து ஏற்பட்ட கோளாறுகள் அல்லது அது தொடர்ச்சியாக சரியாக செயல்படுத்தாதது அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட இப்ப சமீபத்தில் அதிகரித்திருக்கிற பெண்களுக்கு எதிரான அதில் குழந்தைகளுக்கு எதிரான அந்த கொடுமைகள், வன்கொடுமைகள், அதை வந்து ஒரு எச்சரிக்கை செய்கிற விதமாக திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் 0 டாலரன்ஸ் சொல்றது கொஞ்சம் நல்ல ஒரு எச்சரிக்கையாகத்தான் பார்க்கணும். அது நல்ல முன்னெடுப்பு தான். அதே நேரத்துல இன்னும் முதலமைச்சர் அவர்கள்ட்ட நான் எதிர்பார்க்கிறது என்னன்னு கேட்டா, 2500 பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று உறுதியளிச்சிருக்காங்க. அந்த 2500 பணியிடங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அல்லது ஒவ்வொரு தாலுகாவிற்கா அது எப்படி அந்த பணியிடங்களை நிரப்ப போறீங்க? ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு சின்ன உதாரணத்துக்காக சொல்றேன். ஒரு இடத்துல ஒரு அக்யூஸ்ட், ஒரு பெண்ணிடத்துல தவறாக நடக்க முயற்சிக்கிற ஒரு அக்யூஸ்ட் செக்யூர் பண்றாங்க. யார்? இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை வந்து கைது செய்யறாங்க. அவங்க யார்கிட்ட கொடுத்து இந்த வழக்கை பதிவு செய்ய முடியும்? அவர்களே வழக்கை பதிவு செய்வார்களா? அந்த வழக்கை எந்த இடத்துல யார்கிட்ட கொடுத்து எதுல வரும் அப்படின்னு கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு கேட்கிறேன். ஆனா இதுல என்ன அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்ப நீங்க வந்து இந்த அதிரடிப்படையில் இருக்கக்கூடிய பணி செய்யக்கூடியவர்கள் அவங்களுக்கான சிறப்பு அதிகாரம் இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. உடனடியாக கைது நடவடிக்கைகள் பாய்வதற்கும் வழிவகைகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முதலமைச்சர் சொன்னதுபடி எப்படின்னா, நிரபராதிகள் யாரும் இதில் தண்டிக்கப்படக்கூடாது, கோர்ட்டு மூலியமாக தண்டிக்கணும். அதே மாதிரி இந்த வரையறைகள் இல்லாமல் அவர்கள் டிராவல் பண்ணுறதுக்கும் ட்ரோன் மூலியமாக ஆய்வு செய்வதற்கும் கூட வழிவகை செய்கிறதா முதலமைச்சர் சொல்றார். அதை நான் என்ன சொல்றேன்னா, ஒரு நோக்கம், நல்ல நோக்கம்ங்கிறதுல மாறுபட்ட கருத்துல அதை செயல்படுத்தக்கூடிய முறைகள்ல இன்னும் கொஞ்சம் சிஸ்டமைஸ் பண்ணியிருக்கணுங்கிறது என்னோட கருத்து. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க அவங்களே கைது செய்யலாம், ரைட்டு. கைது செய்து எஃப்ஐஆர் யார் போடுவாங்க? எஃப்ஐஆர் ரிஜிஸ்டரிங் அத்தாரிட்டி யாரு? அதுக்கு பிறகு யார் கொண்டு போய் ரிமாண்ட் பண்ணுவாங்க? கேஸ் வந்து சார்ஜ் ஷீட் யார் போடுவாங்க? சார்ஜஸ் வந்து சார்ஜ் ஃப்ரேம் பண்றது யார் பண்ணுவாங்க? இன்வெஸ்டிகேஷன் யாரு? சார்ஜ் ஃப்ரேம் பண்றது யாரு? அது வந்து ட்ரையல் கோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷன் என்ன? ட்ரையல் கோர்ட் எந்த கோர்ட்? ட்ரையல் கோர்ட் வந்து எந்த யாருக்கு அந்த அதிகாரம் இருக்கு? இதெல்லாம் நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்தி இருக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. அதே நேரத்துல இந்த ட்ரோன் மூலமான சார் சொன்னீங்க பாருங்க, ட்ரோன் எவ்வளவு இடத்துல வந்து நீங்க எந்தெந்த மாதிரியான இடங்கள்ல ட்ரோன் பறக்க விடுவீங்க? அதான் முதலமைச்சர் சொல்லணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, பெரிய பெரிய பஸ் ஸ்டாண்ட்ஸ், ஸ்கூல் இருக்கிற இடங்கள், இப்படி ஏதாவது அவர் வந்து ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லியிருக்கணும். சொல்லியிருக்காங்க. சொல்லுங்க. இல்ல எந்தெந்த இடத்துல பெண்களுக்கான பாதுகாப்பு எங்கெங்கெல்லாம் இருக்கு, பிரச்சனைகள் இருக்குங்கிறது அங்கெல்லாம் நான் கவனிப்போம் அப்படிங்கிற அந்த பாயிண்ட்ஸ் ஆஃப் இந்த திட்டத்தை நான் குறை சொல்லவில்லை. அதாவது இந்த திட்டம், இப்படிப்பட்ட திட்டங்கள் வந்து வரணும். இதை நாம வந்து கடந்த கால என்ன கேள்வி வருதுன்னா செல்வம் சார், இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, திமுகவோ அதிமுகவோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது ஏற்கனவே போட்ட திட்டத்துக்கு நீங்க வந்து ஒரு லேபிள் ஒட்டி நீங்க கொடுக்குறீங்க. இப்போ கொடுத்துருக்கக்கூடிய வாகனங்களுக்கெல்லாம் வந்து ஏற்கனவே ஒடுக்கப்பட்ட திட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வாகனங்களை நீங்கள் புதுசுப்படுத்தி நீங்கள் லேபிள் ஒட்டி ஒட்டிக்கிறீங்க அப்படின்னு திமுக சொல்லுது. அதிமுக என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சொல்லிடுறேன், கம்ப்ளீட் பண்ணி. அதிமுக என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே நாங்கள் 2019 நாங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்கள் தான், இதெல்லாம் புதுசு ஒன்றும் கிடையாது. அப்போவே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி அம்மா அவர்கள் வந்து பிங்க் பேட்ரோல் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இது போல் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கொண்டு வந்தாங்க அப்படின்னு அவங்களுடைய தரப்புலையும் விமர்சனம் வருது. நான் ஒண்ணே என்ன சொல்றேன்னா, மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய காலத்தில் ஏற்பட்டதுக்கும் அதுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அல்லது திமுகவோ இதுல உரிமை கொண்டாடுறதுல நியாயம் கிடையாது. ஏன்னு கேட்டா, அவங்க கடந்த காலங்களில் செய்த மிகப்பெரிய சுணக்கம், கோளாறு அல்லது செய்ய தவறியது, அவங்கள விட ஸ்டிக்கர் ஒட்டினது யாருமே கிடையாது. ஏன்னு கேட்டா, திமுக விட
ஸ்டிக்கர் ஒட்டின கவர்மெண்ட் உலகத்திலே கிடையாதுங்கிறது ஏன் கருத்து. ஏன்னு கேட்டீங்கன்னா, முதலமைச்சர் வரப்புல நடந்து போறதுக்கு, இந்த வயல்காட்டு வரப்புல நடந்து போறதுக்கு ஒரு 100 மீட்டருக்கு சிமெண்ட் ரோடு போட்டு நடந்து போன இதெல்லாம் எங்க பகுதிகள் எல்லாம் நடந்தது. அதனால திமுக எந்த வகையிலும் குறை சொல்றதுக்கு நியாயம் கிடையாது. ஏன்னு கேட்டா, அவர்கள் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள். மக்களால தொடை தெரியப்பட்ட பிறகு அவங்க எதிர்க்கட்சி கடமையா ஏதோ ஒண்ணு சொல்லி சமாளிக்கணும்னு நினைக்காங்களே தவிர, முதலமைச்சர் அவர்கள் எடுத்திருக்கிற முன்னெடுப்பை முதலமைச்சர் இன்னும் கொஞ்சம், நான் இன்னும் எல்லா விஷயத்திலுமே நான் கூட நான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய உறுப்பினர் கிடையாது, அரசியல் விமர்சகர் தான், அதுல கொஞ்சம் பதிவு பண்ணிக்கிறேன். அதே நேரத்துல மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்னும் இரும்பு கரம் கொண்டு, எத்தனை காலத்துக்கு நீங்க மின்வெட்டுக்கு இன்னைக்கு அதிகமா இருக்கு, மக்கள் மத்தியில மிகப்பெரிய கொதிப்பு இருக்கிறது. ஆனால் மின்துறை அமைச்சர் எதையாவது ஒண்ணு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்காரு. அது தவிர்க்கப்படத்தான் செய்யணும். முதலமைச்சர் அவர்களுக்கு எல்லா விஷயத்திலையும் கவனம் செலுத்தணும். அதே நேரத்தில் முதலமைச்சர் எடுக்கிற முன்னெடுப்புகளை எல்லாம் திமுகவோ அண்ணா திமுகவோ குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறத விட, முதலமைச்சர் இன்னும் சிறப்பா செயல்படுங்க, முதலமைச்சர் இன்னும் கொஞ்சம் உற்சாகமா செயல்படுங்க, மக்கள்கிட்ட பேசுங்க, அதிகாரிகளை சாட்டையை சுழற்றினா. இன்னும் ஒரு செய்தியோட முடிச்சிடுறேன். அதாவது, ஒரு நிர்வாகத்தை எப்படி நடத்த வேண்டும் என்பதற்கு மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவங்க உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்கிட்ட அல்லது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே அவங்க தவறான தகவல் சொல்றாங்கன்னா உடனே ஸ்க்ரோல் ஓடிரும். அவர் மாத்திட்டாங்க, பணியிட மாத்திட்டாங்கன்னு சொல்லி ஸ்க்ரோல் ஓடும் டிவில. அத மாதிரி முதலமைச்சர் சாட்டையை சொல்லட்டணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தான் பெரும்பான்மையை மக்கள் தந்திருக்கிறார்கள். கடந்த கால ஆட்சியில் நடந்த தவறு செய்தவர்களை எல்லாம் மக்கள் புறக்கணித்திருக்கிறார்கள் அல்லது நிராகரித்திருக்கிறார்கள். அதனால முதலமைச்சர் அவர்கள் கொஞ்சம் அந்த நிர்வாக முறைகளுக்கு புதியவராக இருக்கிற காரணத்தால், அமைச்சர்களும் புதுசா இருக்காங்க, அமைச்சர்களும் தான் தோண்டித்தனமா சில விஷயங்கள்ல அவங்களும் செயல்படுறதை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. கடந்த காலத்துல பத்திரிகை சுதந்திரம் எப்படி நசுக்கப்பட்டதோ, ஊடக சுதந்திரம் எப்படி நசுக்கப்பட்டதோ, அதனுடைய தொடர்ச்சியாக இந்த அரசு இருந்துடக்கூடாது. எல்லா விஷயத்திலயும் கொஞ்சம் முன்மாதிரியா இருக்கணும். செல்வம் சாருக்கு நல்லா தெரியும், அப்போசிஷன் இஸ் ஃபார் தி சேக் ஆஃப் அப்போசிஷன்ங்கிறது நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அதுல என்ன சந்தேகம்? திமுக வந்தா அதிமுக விமர்சிக்கும், அதிமுக வந்தால் திமுக விமர்சிக்கும் நம்ம கடந்த காலத்துல பார்த்து இருந்திருக்கோம். அது ஒரு செய்தி முடிச்சிடறேன். நீங்க ஓடுகிற குதிரைக்கு எப்படி கடிவாளம் தேவையோ, அதே போல ஆளுங்கட்சி ஓடுகிற குதிரை என்றால் எதிர்கட்சிகள் கடிவாளம் தான். நான் மறுக்கல, எதிர்கட்சிகளுக்கு குறை சொல்லுகிற எல்லா உரிமையும் இருக்கிறது. அதே நேரத்தில் குறை சொல்லுவதிலே சில நியாயமும் தார்மீக நியாயங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள். செல்வம் சார், என்ன இடையில குறுக்கிட்டா வரேன் சார், என்ன குறுக்கிட்டீங்க இடையில? நான் குறிக்கிடல, நான் பாக்கியராஜ் சார் மேல மரியாதை இருக்கு, அதனால குறிக்கிடல. அதாவது, ஒரு மருத்துவர், நீண்ட அனுபவம் உள்ள ஒரு மருத்துவர் இவங்க இப்படி பேசுறாங்கன்னு வருத்தமா இருக்க தவிர வேற ஒன்றும் இல்ல. இப்போ இந்த 1 மாத காலத்துக்குள்ள லஞ்சம் வாங்குறவங்க பயப்படுறாங்க சார். பார்ட்டி ஃபண்ட் கிடையாது, ஓபன் டெண்டர், எல்லாத்துலயும் டிரான்ஸ்பரண்டா இருக்கணும்னு ஒரு முயற்சி எடுக்காங்களே. நீங்க அதை வரவேறுங்களேன், காத்துருங்களேன். அதுக்காக இப்போ கோயம்புத்தூர்ல நடந்த இன்சிடென்ட் பத்தி பெருசா பேசினாங்க. இப்போதான் சார்ஜஸ் பிரேம் பண்ணியாச்சு, சார்ஜ் ஷீட் போட்டாங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா, நல்லதை பாராட்டவும் அல்லதை சுட்டி காட்டுறதுக்கு தான் எதிர்க்கட்சிகள். நல்லதை பாராட்டுங்க சார். அல்லதை சுட்டி காமிச்சாலே உங்களுக்கு கோபம் வருது அப்படின்னு சொல்லி ஒரு சுமன் கவி சார் சொல்றாரு. நான் ஏங்க சொல்லவே கூடாதா, நாங்க சொல்றதே உங்களுக்கு கஷ்டமா இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. நான் என்ன சொல்றேன்னா, நான் ஒண்ணு என்ன சொல்றேன்னா, 30 நாள் ஆயிருக்கு சார். அதான் நம்ம ஏற்கனவே கடந்த காலங்களில் பேசியிருக்கோம். கிராமங்கள்ல சொல்லுவாங்க, ஆசை 60 நாள், மோகம் 30 நாள்னு. ஒரு திருமணமான பெண்ணுக்கும் ஆணுக்கும் குடும்பம் நடத்துவதற்கான அவகாசம், புரிதல், ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் ஏற்படும். எங்க இருந்து எங்க கொண்டு முடிச்சு போட்டீங்க பாருங்க. அதாவது அது உண்டு, ஒரு கிராமத்து பழமொழி. அதுக்காக சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. இப்பதான் வந்திருக்காங்க, ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது இன்னும் சொல்ல போனீங்கன்னா, அதிகாரிகள் திமுக ஆட்சியில ஏறக்குறைய, நான் பகிரங்கமாகவே குற்றம் சாட்டுறேன், என்னுடைய நண்பர் சுமன் அவர்கள் மறுக்கட்டும். அதாவது, அதிகாரிகள் அமைச்சர்களுக்கு லஞ்சம் வாங்கி கொடுக்கிற இடைத்தரகர்களாக இருந்தார்கள் ஒரு சில அதிகாரிகள். எல்லா அதிகாரியும் நான் சொல்லல. அந்த அதிகாரிகள், அந்த மனநிலை மாறணும். இப்போ இந்த மனநிலை மாறுறதுக்கு அதிகாரிகளை மாத்திக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஐஏஎஸ் ஆபீசர்ஸ், ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் மாத்திக்கிட்டு இருக்காங்க. ஹெச்ஓபிஎஃப் அவரு
டிஜிபி டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் மாத்திருக்காங்க. இன்னும் எல்லாத்தையும் போலீஸ் ஆபீசர்ஸ் மாத்திக்கிட்டு இருக்காங்க. ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் மாத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா சார், கொஞ்சம் தயவு செய்து இந்த நான் ஒண்ணு பழையதே சொல்லிட்டு பழசே சொல்லிட்டு இருக்கிறதுல எனக்கு விருப்பம் கிடையாது. ஏன்னு கேட்டா, கடந்த காலத்தில் தவறு செய்தவர்களிடமிருந்து இந்த ஆட்சியை மாத்திருக்காங்க. ஆனாலும் கூட கடந்த காலத்துல கள்ளக்குறிச்சிங்கிற பக்கத்துல, சென்னைக்கு பக்கத்துல இருக்கிற கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் இல்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற அங்க 60 பேர் 70 பேர்லாம் செத்தப்போ முதலமைச்சரே போகல சார். முதலமைச்சர் அந்த இடத்துக்கே போய் பார்க்கல, ஒரு அனுதாபம் கூட தெரிவிக்கல. விழுப்புரத்துல கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி கொடுத்த அரசு, கடந்த அரசு. இதெல்லாம் ஒத்துக்கிடுங்க. இப்ப பார்ட்டி ஃபண்ட் கிடையாது. வெளிப்படையா ஒரு வருடத்திற்கு 6 லட்சம் கோடி 7 லட்சம் கோடி கொள்ளையடித்ததை மாற்றுவதற்கான ஒரு முயற்சியை முதலமைச்சர் பண்றாரு. அதே நேரத்துல முதலமைச்சரை சுத்தி இருக்கிறவரிடத்துல அவர் எச்சரிக்கையா இருக்கணும். முதலமைச்சர் அது ஒண்ணு விவரம் தெரியாத ஆளா நான் நினைக்கல. முதலமைச்சர் அதற்கான முன்னெடுப்புகளை செய்வார் என்று நம்புறேன். அவருக்கு உரிய கால அவகாசம் கொடுக்கறத விட்டுட்டு எதுக்கு எடுத்தா 30 நாளைக்குள்ள என்ன நடந்துரும்? கல்யாணம் திருமணம் நடந்திருக்கு, ஒரு 10 மாத காலம் பொறுத்திருங்க. நல்ல குழந்தைகள் பெற்று நல்ல குடும்பங்களை தமிழ்நாடு பார்க்கத்தான் போகிறது என்று நான் நம்புகிறேன். நான் மருத்துவம் சார்ந்து இருக்கக்கூடிய டிபேட் இல்லைன்னு நான் உறுதிப்படுத்துறேன்னு நான் நினைக்கிறேன். சார் அப்துல் ஐயோ இது என்ன அப்படின்னு யோசிக்கிறாரு. செல்வம் சார், நீண்ட அனுபவம் கொண்டவங்க நீங்க. அதான் பாக்கியராஜ் சார் இருக்கிறான்னு சொல்றேன். நல்ல குழந்தைகள் பெற்று அது வாழ்வாங்கு வாழக்கூடிய தமிழகத்தை பார்க்கணும். சார் கைனகாலஜிஸ்ட் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சார் ரைட், நம்ம டாபிக் விட்டு வெளியே போயிடுறோம்னு நினைக்கிறேன். நான் மீண்டும் செல்வம் சார் வரேன். ரைட், செல்வம் சார், நீங்க என்ன சொல்ல வந்தீங்க? அதாவது திமுக மீது இருந்த கோப அலை, திமுக அமைச்சர்கள் நடத்திய அத்துமீறல், ஊழல், ஒரே ஒரு செய்தி, திமுகவினுடைய நாட்டாமை மணலை அண்ணா தம்பிகளாக நடத்தினார், கலைஞர் உடன்பிறப்பாக நடத்தினார், இவர்கள் கொத்தடிமையாக நடத்தினார்கள். இதை திமுக தொண்டனே ரசிக்கல, பொதுமக்கள் ரசிக்கல. எங்க பார்த்தாலும் முதலமைச்சர் வாரார், அன்றைய முதலமைச்சர் வாரார் சொன்னா 3000 வாழத்தார கொண்டு நட்டிக்கிட்டு 3000 சேர் இலவசமா கொடுத்து கூட்டத்தை கூட்டிக்கிட்டு ஏதோ ஜமீன்தார் நாட்டாமை மன்னர் பரம்பரையில் இருந்து வர்ற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தியதை மக்கள் வெறுத்த காரணத்தினால்தான் திமுகவினுடைய ஊழல், திமுகவினுடைய நாட்டாமை மனநடை, திமுக குடும்பத்தினுடைய ஆக்கிரமிப்பு, திமுக குடும்பத்திலே இருந்த அதிகார மையங்களுடைய அத்துமீறல், இத மக்கள் ரசிக்கல. இதை ஒத்துக்கிடுங்க சார். ஒத்துக்கிட்டாதான் உங்களுக்கு எதிர்காலத்தில் ஏதாவது 1-2 இடமாவது கிடைக்கும். ரைட் சார்.